ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல அபிஷேகத்தினால தான் நம்மளால நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு அநேகர் இடறி போய் கொண்டிருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர் இல்லாத ஒரே ஒரு காரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறதற்கு வர தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்தார். அதனாலே தான் வேதத்துல நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து அமர்ந்தார். அவன் பாருங்க, இன்னைக்கு தேவ ஆவி நம்ம மேல அமர்ந்து நம்மளை வழி நடத்தணும், நமக்கு ஒரு போதிக்கணும், நமக்கு ஒரு கற்றுத்தரணும், நமக்கு ஆலோசனையாக இருக்கணும், ஆலோசனை கர்த்தராக இருக்கணும். இதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய ஆவி, உங்களுடைய அபிஷேகம் என் மேல் ஆளுகை செய்யட்டும். அவருடைய அபிஷேகம் இல்லாமல் நம்மளால ஆலயத்துல நிலைத்திருக்க முடியாது. ஆதியில வரும்பொழுது நல்ல வைராக்கியமா வருவாங்க, நல்ல விசுவாசம், ஆண்டவருக்காக தோள் கொடுப்பாங்க, எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. சில போராட்டங்கள் வந்த உடனே பின்மாற்றம் அடைகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, திருமணம் வர சிலர்கள் ஆதியில ஒரு தலைமுறையை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருந்தாங்க. இப்போ உள்ள தலைமுறைகளை பார்க்கும் பொழுது அதே அந்த தலைமுறைகளுக்குள்ள வரும் பொழுது பிள்ளைகள் திருமண வாழ்க்கையை பார்க்கல விக்கிரகத்தோடு போய் உடன்படிக்கை பண்ணுகிற நிலைமை பார்க்க முடியும். அநேகர், ஒன்று இல்லை ரெண்டு அல்ல, அநேகர். இதெல்லாம் ஏன் நிலைத்திருக்க முடியவில்லை கடைசி காலத்துல? அதான் வேதத்துல அப்படி விசுவாசத்தை காண்பார்களோ. அப்போ அந்த விசுவாசம் என்கிறதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறது? மாறிக்கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தை பார்க்க முடியவில்லை. அப்ப நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன்னு சொன்னால் இன்னைக்கு சபைகள் அநேக போராட்டங்கள் காணப்படுகிறது, அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் காணப்படும். ஒரு சிறிய ஒரு வார்த்தைகள் சிலருக்கு தாங்கிக் கொள்ள அந்த கிருதியம் இல்லை, உடனே அப்படி மாறிப்பாங்க. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் சில போராட்டங்கள் வருகிறது. அப்போ இந்த சபையை நம்ம போன நாள் தான் இப்படிப்பட்ட நிலைமைன்னு சொல்லி மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே அது உங்களை போதிக்கிறது, உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தருகிறது, உங்களை வழி நடத்துகிறது, உங்களை நிலைநாட்டுகிறது. அப்போ அனிதினம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய, ஆவியானவரே உங்களுடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும், உங்களுடைய ஆவி என்னை நிரப்பட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அப்ப என்ன சூழ்நிலையில நீங்க இடறி போக மாட்டீங்க, எப்படி பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை தூசிக்க மாட்டீங்க, சபையில நிலைத்திருப்பீங்க. அப்ப ஒரு பெரிய நன்மையை தருவார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு ஊழியக்காரர் சின்ன வார்த்தையை பேசினாலும் அது ஆசீர்வாதம் என்று நினைப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கண்டித்தால் உங்கள் தலைக்கு எண்ணெய் போல இருக்க கொட்டினா. அப்ப நீதிமானுடைய ஒரு ஒரு சுத்திகரிப்பான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தா நீங்க நினைக்கணும், கர்த்தர் என்னை அபிஷேகித்துக் கொண்டு இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்க பெற்ற அபிஷேகம் அது உங்களை விட்டு மாறி போக கூடாது. நீங்க பெற்ற தேவ ஆவியானவர் அவர் சகலத்தையும் குறித்து போதிக்கிறார், நடத்துகிறார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நடத்துவார். பிள்ளைகள் என்ன படிக்கணும், பிள்ளைகள் எதெல்லாம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய அபிஷேகம் தான். ஒரு சகோதரர் ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுவார், எந்த காரியமானால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த தொழில் எப்படி ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, போகலாமா, இது செய்யலாமா? ஆண்டவர் சொல்ல, தைரியமாச்சு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன்,
அவர் பாருங்க, அவருக்குள்ள ஒரு விசுவாசம், அதான் போதிக்கிறார். அப்ப தொழில் காரியமானாலும் ஊழியக்காரன் நமக்குள்ளே அபிஷேகம் இருந்தால் அந்த அபிஷேகத்தினுடைய பவர்னால நீங்க எல்லாம் செய்வீங்க. உங்களுக்கு இடர்கள் வராது, பிரச்சனைகள் வராது. வந்தாலும் தேவன் ஜெயத்தை தருவார். தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது. அதனால் தான் முதல் பெயர்சோ முதல் உள்ள ஜனங்களை அவனால் வழி நடத்த முடிந்தது. சாமுவேலுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருந்தது. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னார். ராஜாக்களை அபிஷேகித்தார். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அபிஷேகம் இருக்கும் பொழுது ஒரு தொழில் நீங்க சந்தோஷத்துல போய் செய்து பாருங்க. அந்த தொழில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகமே அது நடத்துகிறது, நிலை நாட்டுகிறது. சொந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்புங்க, இயேசுவே நீங்க என்னை நடத்தணும், என் வீட்டை நடத்தணும், என் தொழிலை நடத்தணும், என் வியாபாரத்தை நடத்தணும், என் பிசினஸை நடத்தணும் என்று சொன்ன அபிஷேகம் தான் நடத்துகிறது. அதுதான் உங்களை நிலைநாட்டுகிறது. அதுதான் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை கொண்டு போகிறதுமாக காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்க கேட்பீர்களானால் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டீங்க, இடறி போகவே மாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க. பயங்கரமான ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அந்த அபிஷேகம் தான். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் ஊழியத்துல அந்த அபிஷேகம் இருந்தனால தான் அவர்கள் அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்ய முடிந்தது. ஜனங்கள் 3000 5000 என்று சொல்லி சபையில வந்தார்கள். கேளுங்க, அப்பா என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை என்னை நிரப்பட்டும், உம்முடைய அக்கினி என்னை நிரப்பட்டும். அவர் நிரப்புகிறதற்காக உங்கள் அருகில் வந்து வைக்கிறார். நிரப்புனா ஒரு பெரிய விடுதலை உண்டு. நிரப்புனாலே போதுங்க. ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தாலே போதுங்க. ஆலோசனை கர்த்தராக இருந்து நடத்துவார், நடத்துவார் நிச்சயம், கைவிடவே மாட்டார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு ஒரு நல்ல தேவன். அதனாலதான் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது, உங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறது. அதனால இன்றைக்கு அந்த அபிஷேகத்துக்காக காத்துருங்க, ஜெபம். யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ கேளுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அபிஷேகம் வேணும். அதனால இயேசு சொன்னார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த அபிஷேகம் இருந்தால் தான் பரலோகம் கடந்து போக முடியும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அப்போ அபிஷேகத்தினாலே தான் பரலோக ராஜ்யம், அபிஷேகத்தினாலே தான் ஒரு தொழில், அபிஷேகத்தினாலே தான் நிலை நிற்க முடிகிறது. இடரல் வந்தாலும், பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அபிஷேகம், அவருடைய ஆவி, அவருடைய முத்திரை உங்களுக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். இந்த நாள்ல உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கேளுங்கப்பா, எனக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த ஆவியின் அக்கினி எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த ஆவியின் வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயம் அபிஷேகம் உங்களை நிலைநாட்டுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. கண்களை மூடுவோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை நிலைநாட்டுகிறது, போதிக்கிறது, சத்தியத்தை சொல்லுகிற அந்த வார்த்தைகளின் படி ஆண்டவரே, நீங்கள் பெற்றுக்கொண்ட சகல அபிஷேகத்தினால் ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாளில ஹல்லேலூயா, யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ ஆண்டவரே, ஒரு நிரப்புதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. அபிஷேகத்தினுடைய ஆவியானவரே ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்க அப்பா, ஊற்றுங்க, சிந்தனையில ஊற்றுங்க, ஸ்ட்ரெஸ்ஸின் மேல ஊற்றுங்க. அவருடைய ஆவி ஆத்துமாவில் ஒரு உன்னதமான அபிஷேகம் ஊற்றப்படுவதாக.
ஒரு ஆலோசனை கர்த்தராக இருங்கப்பா. ஓ, ஞானத்தினுடைய ஆவி ஒவ்வொரு மேல் இறங்கி வருவதாக. ஓ, ஒவ்வொருவரும் சாலயத்தில் நிலை நிற்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் நிலை நிற்க. ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பாத்திரங்களாக நீர் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு ஆத்மா அவரை இடறி போகக்கூடாது, ஒரு ஆத்மா அவரை இடறி போகக்கூடாதப்பா. ஒரு வல்லமையை கொடுங்கப்பா, ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமையை ஊற்றுங்க. கைவிடாத நல்ல நேசரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை நடத்தும் சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட இந்த வார்த்தை ஒவ்வொரு மேல் மாளிகை செய்வதாக. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை நீங்க அநேகருக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.